ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சக குரு சுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற மே மாத பலன் 12 ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது, இந்த 9 நவகிரக கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம், லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க, துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க. நிறைய பேர் வாக்கியத்தில் எழுதியிருக்காங்க, சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரனாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்ம வினை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும்? திசா புத்தி தான் வேலை செய்யும். அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம், ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இப்ப என்ன திசா புத்தி நடக்குது, அந்த கிரகம் உங்க ஜாதகம் எப்படி இருக்கு, இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலன் எடுங்க. துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம்? ஒரே விசேஷம்தான். தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம், முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம். முருகபெருமான் தான் குருங்கிறாங்க, தமிழ் கடவுளுங்கிறாங்க. எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு 7 விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க. இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள். மற்றபடி பார்த்தா மூர்த்தம் 2 மூர்த்தம் வைகாசி மாசத்துல வருது. அதாவது மே மாசம் 19ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, வளர்பிறை மூர்த்தம். அடுத்து 26ஆம் தேதி தேய்பிறை மூர்த்தம் ஒன்று வருது. இதான் இந்த 2 மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள். மற்றபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. மே மாசம் 28ஆம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. இதான் இந்த மாசத்துல உள்ள நிகழ்வுகள். இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா? ஏன்னா சூரியன் சுக்கிரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல. ஏன்னா சூரியன் உச்சமானா என்ன மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம். இதுல கடைசி மீட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசியில பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? விருச்சகத்தான் இவங்களுடைய குணத்தை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அதான் விருச்சகம். நல்ல பயங்கரமான ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்த இவங்கிட்ட ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பாருங்க. ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே விருச்சக ராசி தான். மருத்துவம், ஆராய்ச்சி, ஒரு மறைமுக பிசினஸ், வெளிநாடு பிசினஸ், வெளியூர் பிசினஸ், பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், வெளிநாட்டுல வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த விருச்சக லக்னம், விருச்சக ராசி தான். இவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. கேரக்டர் நல்லா திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சக ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. அதாங்க விருச்சகம். ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த பின் வாங்க மாட்டாங்க விருச்சக ராசி என்பர்கள்.
அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன். மே மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறோம். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை கரெக்டா வைங்க. துல்லியமான பலனை பார்க்கலாம். நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுக்கு என்ன கிரகம் இப்ப திசா புத்தி நடக்குது, அந்த திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா, இதை பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமா எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியோவில் நான் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனை கொண்டு போங்க. இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி கெட்டதுக்கு பலன் எடுங்க, துல்லியமான பலனை பார்க்கணும்னு சொல்லி எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். யாருமே இந்த கலியுகத்துல ஒரு கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும், நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு அந்த திசா புத்தி காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வினை வேலை செய்யும். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இது இவருக்கு நடக்க போகுது, இதுக்கப்புறம் இவர் இதுல போவாரு அதுல போவாரு, ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். திசா புத்தியை வச்சு இது கோச்சாரம் திசா புத்திக்கு ஏத்தாப்புல இந்த கிரகம் சுத்தி வரும்போது அந்த பலனை நல்லதா கொடுக்கும், கெட்டதா கெட்டதா கொடுக்கும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலன் சொல்றேன். பரிகாரங்கிறது என்ன, பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம். அதனாலே நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய கோவில கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த கோவில நீங்க வழிபாடு பண்ணுங்க, இந்த கிரகத்துடைய தொடர்பு பாதிக்க குறைக்கலாம். ஆனா அந்த விஷயம் நடக்கும். பெருசா உள்ளதை சின்னதை குறைச்சிக்கலாம் பரிகாரங்கிறது. இப்ப இந்த விருச்சக ராசிக்கு எப்படியான ஒரு பலனை பார்ப்போம். இது சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல பார்த்துட்டு எடுங்க பலனை, கண்டிப்பா நல்ல ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 4ஆம் பாவத்துல விருச்சக ராசியில 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. மீன ராசியில் அடுத்து 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க. சூரிய பகவான் சுக்கிர பகவான் சேர்ந்து மேச ராசியில 7ஆம் இடத்துல குரு பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. அதுவும் ரிஷப ராசியில 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல 4 கிரக பயிற்சி இந்த மாசத்துல மே மாசத்துல இருக்குது. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சில தினத்துக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் பாவத்துக்கு மாறிடுறாரு. 7ஆம் பாவத்துக்கு போய் உங்க ராசியை பாக்குறார் சூரியன். அடுத்து சுக்கிர பகவான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில இருந்து மாறி உங்க ராசியை அவர் பாக்குறாரு. 7ஆம் பாவத்துக்கு அவரும் பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து 6ஆம் பாவத்துக்கு வர்றாரு. நீசத்துல இருந்து வெளியில வர்றாரு புதன். இதான் அந்த கிரகத்துடைய கோள்கள். குருவுடைய பார்வை உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்குது. யாருக்கு, விருச்சக ராசிகளுக்கு குரு பார்வை சூப்பரா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குருவுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை எல்லாமே சூப்பரா அந்த மாசத்துல இருக்குது. நீங்க எது வந்தாலும் சரி, இனிமே உங்க துன்பங்கள் துடைக்கப்படுதுன்னு அர்த்தம். உங்களுடைய துன்பங்கள் இனிமே இல்லை. இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு வருது. ஒரு இன்பமான வாழ்க்கை உங்க பக்கம் தேடி வருது. பாத்துக்குங்க, இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இன்பமான வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க. துன்பத்தை மறந்து இன்பமான வாழ்க்கை உங்க பக்கம் தேடி வரணும் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை நிறைய பேருக்கு விருச்சக ராசிகளுக்கு திசாபதி சரியில்லாதவெல்லாம் கண்டிப்பா இருந்துச்சுங்க. வருமானம் சொல்லிக்கிறாப்புல நிறைய பேருக்கு இல்லை. வருமானம் இல்லை, ஒரு பேச்சால ஒரு பிரச்சனை, நண்பர்கிட்ட பிரச்சனை, ஜாமீன் போட்டு முழிக்கிறது, அந்த கொடுத்த பணம் சில பேருக்கு கிடைக்கல, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனைகள், இடத்துல பிரச்சனைகள், பூமியில பிரச்சனைகள், நிறைய ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள், வேலையில நிரந்தரமான இல்லாத ஒரு அனுகூலங்கள், இது எல்லாமே நிறைய பேருக்கு இருந்துச்சு. வேலையை நிறைய பேர் விரயம் பண்ணியிருப்பாங்க. புதுசா நான் வேலையை மாத்துங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். தொழில் வேலையில ஒரு தடைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகளை கொடுத்திருப்பார். விருச்சக ராசிக்கு ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை. இனிமேல் இருக்குமா இருக்குன்னா கண்டிப்பா இனிமே இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை சூப்பரான பாதை. பாத்துங்க, ஒரு வெற்றியான பாதை. 5ல செவ்வாய் பகவான் இருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா 5ல செவ்வாய் பகவான் இருக்காரு. நிறைய பேருக்கு வெளியில வேலை கிடைக்க போகுதுங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, வேலையை விரைய பண்ணிட்டு புதுசா வேலை தேட போறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது.
புது வேலை சூப்பரா ஜாயின் பண்ண போறீங்க. பிடிச்ச வேலைய விருச்சக ராசிக்காரங்க நல்ல வேலையா வரும். எதிர்பார்த்ததோட டாப்பான வேலையா வரும். இப்படி சொல்லணும் விருச்சக ராசிக்காரர்கள். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள், ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது விருச்சக ராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க பாருங்க, அவங்களுக்கும் பதவி உயர்வு, வேலையில உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வரும். வேலையை விரயம் பண்ணி வேற கண்ட்ரிக்கே மாறலாம். விருச்சக ராசிக்காரங்க எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வேலை நிறைய பேர் மாற்றத்தை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க விருச்சக ராசி என்பவர்களுக்கு. நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கலாம் விருச்சக ராசிக்காரங்க. இந்த மே மாசம் மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் வருது. திரிகோண ஸ்தானத்துல செவ்வாய் ராகு சூப்பரா இணைஞ்சிருக்கு பாருங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமண பேச்சுகள், பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணலாம். காதல் திருமணம், இரண்டாவது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே நிறைய பேருக்கு விருச்சக ராசி கிடைக்க போகுது. காதல் திருமணமா, இரண்டாவது திருமணமா, இல்ல திருமணத்தில் உள்ள கலகமா, பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, திருமண தடை இல்லை, நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க இந்த காலகட்டத்துல. அப்ப திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு. விருச்சக ராசி என்பவர்களுக்கு நல்ல டைமிங் வேலை செய்து பாருங்க. விருச்சகத்துக்கு குழந்தை பாக்கி நிறைய பேருக்கு கிடைக்கலாம், கண்டிப்பா கிடைச்சிடும். பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் உள்ள கலகலம் இருக்கும். நிறைய பேர் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி நிறைய செலவு பண்றப்ப நிறைய பேர் பண்ண போறாங்க. பாத்துங்க, ஏன் பண்ண போறாங்கன்னா பாருங்க, சனி பகவான் குருவோட சரத்துல போறாரு. அந்த குரு எங்க இருக்காரு? 7ஆம் இடம் உங்க ராசியை பாக்குறாரு. அதனாலதான் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே மாத்துறது, வாங்குறது, பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இன்னும் சூரிய பகவான் வந்துட்டாருன்னா இன்னும் சூப்பருங்க. சூரியன் வந்து 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா அரசாங்கம் மூலம் நிறைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அரசாங்க கடன், எங்க போய் கடன் கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கும். சொந்தமா தொழில் பண்ணலாம் விருச்சக ராசிக்காரங்க. ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரன் பாருங்க. தொழில் கிரகங்கள் தசாபதி நடத்தாம பாருங்க. பார்த்துக்கிட்டு இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய லாபம் இருக்கு தொழில்ல நிறைய பேருக்கு. ஏன்னா சூரியனுடைய பார்வை 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தொழில்கிட்ட நீங்க போகணும். அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சு உங்க ராசியை அவர் பாக்குறதுனால இங்க தொழில்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. பாத்துக்கோங்க. அப்ப தொழில நல்ல லாபத்தை பார்க்கலாம். ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அங்க தசாபதி நல்லா இருந்துட்டா நல்ல ஒரு மாற்றங்கள் வருது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அனுகூலம் உண்டு நிறைய பேருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதணும்னா தைரியமா எழுதுங்க. மாணவர்கள் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை உண்டு. இது 100% மாணவ மாணவிகள்லாம் பாருங்க, படிப்பு கல்வி நல்லா இருக்கு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல அனுகூலமா வந்து நிறைய பேருக்கு சாதகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது. இனிமே மருத்துவ செலவே இல்லை, நீங்க பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை இருக்கும். கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, தலைபாரம், தோல் ஸ்கின்ல ஒரு பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தலையை பார்த்துருப்பீங்க. தாயுடைய உடல்ல பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள், ஒரு கலகங்கள், ஒரு தடைகள் எல்லாமே இருக்கும். இனிமே இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அரசாங்க சம்பந்தம் உதவிகள் கிடைக்கலாம். அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம், திடீர்னு யோகம் எதிர்பார்க்கறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் மிகப்பெரிய லாட்ரி யோகம் வருது பாருங்க இந்த மே மாசத்துல. ஏன் லாட்ரி யோகம் கிடைக்குன்னா, 5ஆம் பாவத்துல இருந்து செவ்வாய் வந்து நேரா 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க கன்னி ராசியை. அது எதிர்பாராத மிகப்பெரிய பெருங்கொண்ட பணத்தை கொண்டுகிட்டு வருது. அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை மட்டும் முயற்சி பண்ணு பாருங்க. மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. இதை கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு. மருத்துவ ஃபீல்டு, இது எல்லாமே நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. டெய்லர் சம்பந்தப்பட்ட, மருத்துவ சம்பந்தப்பட்ட எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் 37. பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் இந்த காலகட்டத்துல சூப்பரா கொடுப்பாரு. எதிர்பார்த்ததை விட பொருளாதாரத்துல மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு உண்டு. நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வருது. ஒண்ணு இட சம்பந்தமா வரலாம், இல்ல குழந்தை சம்பந்தமா வரலாம், இல்ல பூர்வீக சொத்து சம்பந்தமா பணம் வரலாம். ஏன்னா குரு பாக்குறதுனால சொல்றேன். இது மூலமா வரலாம். உழைப்பே இல்லாத வருமானம் சொல்லுவாங்களே, இது எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு. பாத்துக்குங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை வருது. பெண்கள் எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்கலாம். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகத்துல பிறந்தவங்க. எவ்வளவு வாழ்க்கையில தடைகள், தாமதங்கள், எவ்வளவு ஒரு போட்டிகள், போராட்டங்கள்,
வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா வாழ்ந்துக்கணும் யாருன்னா அந்த விசாகனத்துல பிறந்தவங்க தான். எதுவுமே ஒரு நிம்மதியான ஒரு குணம் இல்லை, ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இல்லை. மே மாசத்துக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியே வருது. குடும்பத்துல ஒரு மன நிம்மதி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி, திருமணங்கள், குடும்ப வருமானங்கள், பொருளாதார வளர்ச்சிகள், நகை, பணம், பொன், பொருள், வீடு சம்பந்தம், இட சம்பந்தம், பூமி சம்பந்தம், நிறைய ஒரு வருமானங்கள், இது எல்லாமே தேடி வருது பாருங்க. விசாகத்துல பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. கணவனி ஒற்றுமைகள், வேலை உத்தியோகத்துல இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இது எல்லாமே அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. ப்ரொமோஷன்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது. தொழில் மாற்றங்கள் எல்லாமே, வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்டது, நகைக்கடை, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்குறாரு. விசாகத்துல பிறந்தவங்க இனிமே நேரம் சூப்பரா இருக்கு. அடுத்து அனுசரத்துல பிறந்தவங்க இதுவுமே பாருங்க, கொஞ்சம் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய கடுமையான உழைப்பாளி யாருன்னா அந்த அனுசரத்துல பிறந்தவங்க தான். அனுசரத்துல பிறந்தவங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கை உயர போகுதுங்க. தடைகளை கிடையாது. உங்க அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் இனிமே பாதிக்காது. சனி பகவான் குருவோட சாரத்துல போறாரு. அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு. நல்லா பாருங்க. அப்ப அனுஷத்துல பிறந்தவங்க அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், குடும்ப பிரச்சனை, திருமண பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை எதுவுமே இருக்காது. இனிமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, பூமி வாங்குறது, எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு. பூர்வீக சொத்து, பூர்வ இடம் வாங்குறது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்க பக்கம் வெற்றியா வருது. அதாவது அனுஷத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அடுத்து பாருங்க, கேட்டை பிறந்தவங்க. கேட்டை பிறந்தவங்க ஒரு கோட்டை கட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. கேட்டை பிறந்தவங்க இனிமே பாருங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு குழப்பம், மனக்குழப்பம் இருந்துக்கிட்டு. யாரு கேட்டை பிறந்தவங்களுக்கு எல்லாமே தடை தாமதமா பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. ஒரு நிறைய செலவுகள், குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள், இது எல்லாமே இந்த கேட்டை பிறந்தவங்க கண்டிப்பா பாத்தீங்க. ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே சரியாக ஒரு அமையல. உடல் மருத்துவ செலவு, பெருங்கொண்ட பண சார்ந்த விஷயம், டாக்குமெண்ட் பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலையில ஒரு இடமாற்றங்கள், இது எல்லாமே இருந்துச்சு. இனிமே இருக்காது. நிரந்தரமா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நிரந்தரம் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே டைம் இருக்கு. திடீர் யோகம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே கிடையாது பிறந்தது ஒரு கோட்டை கட்டக்கூடிய நேரமா அமையுது. வரக்கூடிய மே மாத பலன் விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.